ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு நம்ம வந்து ஃப்ரூட் மிக்ஸ் ஜாம் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சாப்பிட்றதுனால நாங்கள் வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் நல்லா வந்திருந்தது. நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது ஆப்பிள், பொமக்ரனைட்டு, ஆரஞ்சு, கிரேப்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டு, ஒரு அரை லெமன் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற விதை உள்ள ஃப்ரூட்ஸை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸை அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நீங்கள் எதில் ஜாம் செய்கிறீங்களோ அந்த கடாயை எடுத்து அதில் வந்து நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அதில் எதுவுமே வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விதை மட்டும் கொஞ்சமாக வரும். அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வந்து நீங்கள் சுண்ட வைக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும். ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் வந்து ஒரு 700 கிராம் ஃப்ரூட்ஸுக்கு 200 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பிளாக் கலர் கிரேப்ஸ் போட்டிருக்கனால எங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு. சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கும். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை வரணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஜாம் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இதில் எந்த ஒரு மாவும் நாங்கள் சேர்க்கலை. ஃபுல் 100% ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி கூட சாப்பிட்டுப்பாங்க. சப்பாத்தி, என் பொண்ணு வந்து சப்பாத்தி நிறைய சாப்பிடுவா. அவளுக்கு வந்து வேறு எதுவும் சைடிஷ் சாப்பிடாதனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம். அவள் நல்லா சாப்பிட்டா. இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரக்சர். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.